7th சம். நம்மள்ட்ட ஒரு நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பாஸ் ஈஸியான சம் தான், சால்வ் பண்ணிடுவோமா? கொடுத்துருக்க வேல்யூஸை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தனியாக, கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தனியாக. 2, 5, 8, 11, 14. இந்த நம்பர்ஸ்க்கு இடையில என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுவோம் பாஸ். ரொம்ப ஈஸியான சம் தான் இது. 2க்கும் 5க்குமான டிஃபரன்ஸ் 3, 5க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் 3, 8க்கும் 11க்குமான டிஃபரன்ஸ் 3, 11க்கும் 14க்குமான டிஃபரன்ஸ் 3. அப்போ 14க்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 3. அப்போ 14 3 கூட்டினோம் அப்படின்னா 17ன்னு கிடச்சிரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ 17 நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. 3 ஆப்ஷனில் 17 கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணியாச்சு. அப்போ கீழே இருக்கக்கூடியதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கீழே என்ன லாஜிக் ஒளிஞ்சிருக்குன்னு செக் பண்ணிடுவோமா? 3, 9, 27, 81, 243. என்ன லாஜிக்காக இருக்கும்? ரெண்டுக்கும் செக் பண்ணுங்க. 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 × 3 243. அப்போ 243ஐயும் இன்னொரு 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். 243 மல்டிபிள் 3, 3 3s are 9, 4 3s are 12, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 7 2 9. அப்போ கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 7 2 9. இந்த சம்மு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, 17 divided by 729.